Taste the Daily. தேனி மாவட்டம் கூடலூர் அருகே மாமியாரை கொலை செய்துவிட்டு மருமகன் தப்பியோடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சுருளி நதியா தம்பதிக்கு 20 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்று ஒரு மகன் உள்ளார். கணவனுடன் ஏற்பட்ட தகராறில் நதியா தனது தாய் பூங்குடி வீட்டிற்கு சென்றார். இந்த நிலையில் மாமியார் வீட்டிற்கு சென்று தனது மனைவியை தன்னுடன் அனுப்புமாறு கேட்டதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. அப்போது ஏற்பட்ட வாய் தகராறு கைகலப்பாக மாற மாமியாரை மறைத்து வைத்த கத்தியால் குத்திவிட்டு மருமகன் சுருளி தப்பியோடினார். இதில் சிகிச்சை பலனின்றி மாமியார் உயிரிழந்தார். ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடக்காத நாளே இல்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கஞ்சா கடத்திய 5 பேர் பிடிபட்டனர். இருசக்கர வாகனத்தில் வந்த 5 பேர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதில் பிடிக்கப்பட்டு சோதனை செய்ததில் கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்த 2 இருசக்கர வாகனங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் வந்தவாசியை சேர்ந்த அவர்கள் 5 பேர் மீதும் ஏற்கனவே பல்வேறு குற்ற சம்பவ வழக்குகள் பதிவாகி இருப்பது தெரிய வந்தது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் மிகவும் சகஜமாகி கண்ணிருந்தும் பார்க்க முடியாதவனாய் காதிருந்தும் கேட்க முடியாதவனாய் இளைஞர்கள் மாறியிருப்பது பெற்றோர்களை மிகவும் வேதனையடைய வைத்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 35 சவரன் தங்க நகை திருடப்பட்டதில் 5 பேர் பிடிபட்டனர். நடேசன் நகர் பகுதியில் கடந்த மாதம் 17ஆம் தேதி பழனி என்பவர் குடும்பத்தோடு வெளியே சென்றார். அப்போது மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவில் இருந்த 35 சவரன் தங்க நகைகள் மற்றும் 25,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடினர். இதுகுறித்த புகாரில் திருப்பத்தூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த 40 வயது நபர் ஒருவரும், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையைச் சேர்ந்த 25 மற்றும் 35 வயது நபர்கள் இருவரும் பிடிபட்டனர். இதைத் தொடர்ந்து பிடிபட்ட 3 பேரிடமிருந்தும் 5 சவரன் நகைகள் பறிக்கப்பட்டன. ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பலர் குற்றம் சாட்டுகின்றனர். கோவையில் ISIS அமைப்பிற்கு ஆள் சேர்த்த மேலும் 2 சிக்கினர். கோவையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை நடத்திய விசாரணையில் ஏற்கனவே 14 பேர் சிக்கினர். இந்நிலையில் அரபிக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை மூளை செலவை செய்து ISIS அமைப்பிற்கு அனுப்பி வைக்கும் புகாரில் ஜமீல் பாஷா, முகமது உசேன், இஸ்ரத், சையத் அப்துல் ரஹ்மான் ஆகிய 4 சிக்கினர். இதே குற்றச்சாட்டில் கோவை அரபிக் கல்லூரி அகமது அலி, பணியாளர் ஜவஹர் சாதிக் ஆகிய 2 பிடிபட்டனர். கோவையில் தனியாக நடந்து செல்லும் பெண்களை குறிவைத்து வழிப்பறியில் ஈடுபட்ட இளைஞர் பிடிபட்டார். இருகூர் பகுதியில் தனியாக நடந்து சென்ற நாகரத்தினம் என்ற பெண் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை பறித்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிய நபர் தேடப்பட்டு வந்தார். அப்பகுதி CCTV காட்சிகளை ஆய்வு செய்தபோது செயின் பறிப்பில் ஈடுபட்டது சென்னை பெரம்பூர் திருவிக நகரைச் சேர்ந்த முகமது ஷாதிக் என்பது தெரியவந்தது. மேலும் இவர் மீது கஞ்சா விற்றது மற்றும் வழிப்பறி வழக்குகளும் உள்ளதாக தெரியவந்துள்ளது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அடிக்கடி அரங்கேறும் வழிப்பறிகளால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அபுதாபியிலிருந்து சென்னைக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ 300 கிராம் தங்கத்தை கடத்தி வந்த சர்வதேச தங்கம் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த இளைஞர் சிக்கினார். அபுதாபியிலிருந்து சென்னைக்கு விமானத்தை மாற்றி மாற்றி பயணம் செய்த இளைஞரிடம் சோதனை நடத்திய சுங்கத்துறை அதிகாரிகள் 2 கிலோ 300 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.